Welcome to Music World. மாம்பழம் வேப்பம்பழம் இதெல்லாம் வந்து விதைகள் மூலமா உருவாகிறதா இருபத்திரை. அதை பிரிச்சோம்னா அந்த கொட்டையை பிரிச்சோம்னா அவர் விதையெல்லாம் பிரிச்சிங்கன்னா உள்ள ரெண்டு பருப்பு தனியாக இருக்கும். கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். அதெல்லாம் இருபத்திரை. ஒரு வித்திரை எப்படின்னு சொன்னால் பிரிக்க முடியாது. மிளகு கடுகு அதெல்லாம் ஒரே இருக்கா, அதில் உடைக்க அதான் விதை. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. ஆப்பிள் பழம்னா எத்தனை விதை இருக்காது? 6 விதை இருக்கும். 6 சூடு இருக்கும். 6 விதை இருக்கும். ஆரஞ்சுனா ஒவ்வொரு சூடுக்கும் 2 விதை. அப்போ 12 சூளை இருந்துச்சுன்னா 12 விதை. அது மாதிரி அது வந்து ஒட்டுக்கல் 12 சூடு தனித்தனியாக இருக்கு. ஒரே பழம் கிடையாது. ஆரஞ்சுங்கிறது சூடு, அந்த ஒவ்வொரு பழத்துடைய தொகுப்பு. ஆப்பிள் ஒரே பழம். ஆரஞ்சு தனித்தனியாக சுளையை எடுக்கலாம். வேப்பம் பழத்தை அப்படி எடுக்க முடியாது, அது ஒரே இதுதான். மாம்பழம் அதே மாதிரி ஒரே இது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை 2ஆக பிரிக்க முடியும். அது ஆணியில் இருக்கக்கூடிய எல்லா தாவரத்துடைய விதைகளும் 2ஆக பிரிக்க முடியும். ஜல்லியில் இருக்க தாவரத்துடைய விதையை பிரிக்க முடியாது. சிக்கனத்திலையும் கடுகு, வெந்தயம், கோதுமை, நெல், அரிசி, பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து சிறு விதை. அது ஒரே வித்திலை. அதை வந்து பிரிக்க முடியாது. Number of species of 8.7 million. Among them, 6.5 million species are living on land. There is 5.7 million species in the ocean. In this, 4 lakh species are இந்தியாவில் மட்டுமே 75 லட்சம் தாவரங்கள் இருக்கு. இந்தியாவில் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று இந்த தாவரங்களுடைய இது நம்முடைய பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு பூக்கும் தாவரங்களுக்கு பூவா தாவரங்களுக்கு உதாரணம் சொல்லலாம்னா தாலோபைட்ஸ், பிரையோபைட்ஸ், டெரிட்டோபைட்ஸ். இது வந்து பூவா தாவரங்கள், அதாவது கிரீட்டோபியங்களுக்கு உதாரணம் சொல்லலாம். சரிங்களா? பூவா தாவரங்கள் சொன்னா இஞ்சி எல்லாம் பூக்குதான், அது கண்டு அப்படியே முளைச்சிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் அதுலேயும் பூக்காது. கரும்பு பூக்கும் விதையாகாது. பூக்கும் விதையாகாது. அப்புறம் வேற உருளைக்கிழங்கு பூக்கும் ஆனால் விதை இல்லை. செம்பருத்தி பூக்கும் விதை இல்லை. அது பூக்கும் வந்து என்ன இருக்காது, விதை உருவாக்காது. விதை உருவாக்குறதுக்கு பல வருஷங்களே ஆயிடும்.
அப்போ அந்த விதையை கொண்டு போய் நம்ம நட்டி மறுபடியும் ஒரு செடி வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆகி போகுது. ஆனால் அந்த கொம்பை உடச்சி வச்சோம்னா ஒரே மாதத்தில் இருக்காது. அப்போ எல்லா பூக்கும் மரங்களும் என்ன பண்ணும், அந்த கிளையில உடச்சி வச்சாலே வளரக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லெசன்ல ஆல்கே, ஃபங்ஸ் அண்ட் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் இந்த போட்டிருக்காங்க இல்லையா, இந்த தாவரங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதோட இலை கீழே விழுந்தாலும் முளைக்கும். இலையோட பகுதி எத்தனை முட்டி இருக்கோ அத்தனை அத்தனை செடி முளைச்சிடும். 10 இடத்துல முட்டி இருக்குன்னா அந்த மண்ணு 10 செடி உருவாக்கும். அதோட உடல் முழுசுமே இடமா மாறும், கதையா மாறும். ஒரு படத்தை பார்த்துட்டீங்க இல்லையா, ஒரு ஆளை வந்து அடிச்சா ரத்த கீழே வந்து அவனை போய் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, என்ன படம் மகிஷாசுரன் படம் இல்லையா, நான் தான் பார்த்துக்கேன், நீ பார்க்க இல்லையா, பாருங்க. அவன் ரத்தம் கீழே விழுந்ததுன்னா நிறைய அவனை போலவே உருவாகிட்டே இருக்கும். அதனால அவன் ரத்தம் கீழே விழக்கூடாது, குடிக்கிறதுக்காக காளி அப்படிங்கிற அவதாரம் எடுத்து அந்த ரத்தத்தை பூரா உறிஞ்சுவாங்க. ஏன்னா பூமியில பட்டா அது அவனை போலவே உருவாகி வந்து இது இந்த ஒருத்தரை காலத்தோட கணிப்பு வந்து அதுதான். அது பூமியில விழுந்ததுன்னா வீணா போகாது, அப்படியே மாறுது. இந்த நாளை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த பாடத்தில் பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிகள் பார்க்கலாம். பாசிகள் வந்து ஆல்கே அப்படின்வாங்க, ஆல்கா. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்டு, இட் இஸ் லத்தீன் வேர்ட். ஆல்காக்கு அப்படின்னா கடல் பாசிகள் இருக்கும், சரிங்களா? ஸோ பாசிகள் வந்து நல்லா கவனிக்கணும், பச்சையம் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு ஆரம்ப நிலை தற்சார்பு ஊட்டத்தாவரங்கள். ஆல்கார் chlorophyll, very simple. Primitive plants and the பாசிகள் தொட்டில பாசிகள் இல்லையா, பச்சை கலர்ல ஆவப்பைட்டா அப்படிவாங்க. அதாவது ஆவப்பைட்டா அப்படினா அதோட கிரீம் அது என்ன பண்ணும், அதே டிரான்ஸ்போர்ட் காலத்துல அந்த கியூஸ் சேர்த்தது. இந்த உடல் பாத்தீங்கன்னா மீனுக்கு ஒரு உணவா தாரஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இதனால இந்த நம்முடைய ஆல்காவுடன் தாரஸ் அழைக்கிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம நோட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்ல, இந்த உடல் பாத்தீங்கன்னா வேர் அண்ட் இலை அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்காது. ஏன்னா அந்த இது கழிச்சு அப்படியே நம்ம பெரும்பாலான பாசிகள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நன்னீராக இருக்கலாம், அது தண்ணீராக இருக்கலாம். ஒரு சில பாசி மட்டும்தான் ஈரமான நிலப்பகுதியில் வரும். சில பாசி ரொம்ப 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 மைனூட்டாக இருக்கும். இது இந்த தண்ணி பரப்பு மேலே பார்த்தீங்கன்னா மிதக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தாவர விதவை நுண்ணுயிர்கள் அப்படின்வாங்க, சரிங்களா? சில பாசிகள் எப்படி வளர்ந்துட்டு இணக்கு உயிரிகளாக வரும். இணக்கு உயிர்கள் எப்படி சார்? சங்கிலி பாசி கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்கிலி பாசி ஆழ கொள்ளக்கூடியது, அது வந்து கிணத்துல தான் இருக்கும். ஆழமான பகுதியில் இருக்கக்கூடியது சங்கிலி பாசி. அது என்ன பண்ணுன்னா சங்கிலி அமைப்பு போல பின்னி படர்ந்து இருக்கும். நீ ஒரு காலம் கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா அந்த காலம் உருவவே முடியும். கீழே தான் இருப்போ தவிர நீ மேலே வரவே முடியாது. சங்கிலி பாசில மாட்டினவன் உயிரோட வெளியில் வர முடியாது. ஏன்னா கால் அப்படியே கீழே தான் இருக்கும். காலில் இருக்க சத்துக்களெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல இருக்க சத்துக்களெல்லாம் அது இருக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அந்த பாசி மேலே வர என்னன்னா அது தன்னோட உடம்பை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி சுற்றிக்கிட்டே இருக்கும் காலம். அப்போ என்னன்னா பெரிய இரும்பு சங்கிலியில் உன்னை காலை பூசி கட்டி வச்ச மாதிரி இருக்கும். நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் கையை கொண்டு போய் வச்சுன்னா கையும் மாட்டேன். காலை வச்சு மேலே வரணும்னு நினச்சா ஒப்பிக்கிட்டே இருக்க அடுத்தது தெரியவங்க எப்படி அறுப்பேன்? கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு எப்படி அறுப்பேன்? பிடிக்க முடியும். எனக்கு கணத்துல இருக்கிற கட்டி எடுத்துட்டு போறேன். செவ்வளோரம் இருந்து ஏதாவது பைப்போ அதுதான் இருந்ததுன்னா அதை பிடிச்சிட்டு வேணா தொட்டி வரலாமே தவிர சாதாரணமாக அதுக்குள்ள மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏதாவது கம்பி கயிறு ஏதாவது இருந்தால் நம்ம தப்பிக்க வழி. அது பாம்புகள் கூட இருக்கு சில சமயங்களில். அதாவது பாசிகள் பாசிகள் சேர்ந்து வரும். ஒரு சில நன்மையை பெறுவதற்காக அப்படி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சரிங்களா? Most of the algae are living in aquatic region, maybe fresh water or very much. Very few algae can survive in terrestrial conditions. Some algae very live and float on the surface of the water.
This algae are called phytoplankton. இந்த phytoplankton எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுங்களா? ஒரு புக்கில் கொடுங்க. இந்த phytoplankton பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மீன்களுக்கு உணவு அமையும். புரியுங்களா? கேட்பாங்க நுண்ணுயிர்கள் எதுக்கு பயன்படுத்தி கேட்பாங்க. அது உங்கள் புக்கில் இல்லாதனால இது பயன்படுத்துறது மாதிரி மீன்களுக்கு உணவாக பயன்படும். அதே மாதிரி பம்சோட எழுதி வரக்கூடிய அந்த பாசிகள் இருந்து கேட்பாங்க. அது லைக்கன் இது அந்த பாசிகளுடைய பேர் லைக்கன். சமஸ்த ஆல்கே ஆர் சிம்பியான்ஸ். ஒரு சில அணுகளை சொல்வதற்காக அவங்க உயிரில் மேலே ஒன்றுவாங்க. ஆல்கே லிவிங் வித் ஃபங்கை and they both are mutually beneficial. Example லைக்கன். ஒரு சில பாசிகள் பார்த்தீங்கன்னா எபிபைட்ஸாக இருக்கும். அதாவது தொற்று தாவரமாக இருக்கும். கிரவிங் ஆன் அண்டர் பிளான் ஒரு தாவரத்து மேலே தொற்றிடுவாங்க. சரிங்களா? ஓகேப்பா. இந்த பாசிகளை பற்றி படிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்காலஜி அப்படின்வாங்க. நான் பேர் ஆல்காலஜி அல்லது பாசியல் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் பாசியல் பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் இனப்பெருக்கம். எத்தனை விதத்தில்? 3 விதத்தில். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புல்லாது அப்படின்வாங்க. புல்லாது மூலம் உடலை பெருக்கம் செய்யறாங்க. எக்ஸாம்பிள் ஸ்பைரோகேரா. ஸ்பைரோகேராவில் நான் நடக்கிற இனப்பெருக்கம் என்னன்னு கேட்பாங்க. புல்லாது மூலம் உடலை பெருக்கம். சரிங்களா? கட்டாய் விழுந்து தனியாக கட்டாய் விழுந்து ஒரு தாவரம் அப்படியே போச்சு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாலில்லா இனப்பெருக்கம். ரெண்டாவது பாலில்லா இனப்பெருக்கம். பாலில்லா அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்வாங்க. இது எதுவாக நடக்குது பார்த்தீங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர்கள் மூலமாக நடக்கிறதா பாலில்லா இனப்பெருக்கம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பிளான்ட். சரிங்களா? இப்போ கைலோகையில் வந்து ரெண்டாவது உதாரணம். பிளான்ட் பார்த்தீங்கன்னா அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாலில்லா இனப்பெருக்கம் உதாரணம். அதே மாதிரி பாலினப்பெருக்கம் நடைபெறும். அதாவது பாலினத்துக்கு ஏறுவது மூலமாக பாலினப்பெருக்கம் நடைபெறும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் ஸ்பைரோகேரா. ஸ்பைரோகேராவில் 2 வந்துருக்கு. புரியுதுங்களா? ஸ்பைரோகேராவில் 2 வருது. முதல்ல இருக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னப்பா? அது மீன்ஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஸ்பைரோகேரா மட்டும் இன்னொன்று இருக்கு ஜைகோமாட்டு. சரிங்களா? CHAREல்வாங்க. இந்த 2 பாசிகள் பார்த்தீங்கன்னா பாலினப்பெருக்கத்துல பங்கு பெறக்கூடியவை. இது 2 பார்த்தீங்கன்னா கிளாஸ் எதிர்பார்க்கலாம். பொறுத்து எக்ஸாம் மேட்ச்ல இந்த மாதிரி விஷயங்கள் வேணும். அடுத்து நிறவிகளுடைய அடிப்படையில் பாசிகளை எப்படி பிடிக்கிறது, அவருடைய வாய்ப்பாடு எப்படி இருக்கும், கிளாசிபிகேஷன். அதாவது கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கே பேஸ்ட் ஆன் பிக்மெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறவியல் அடிப்படையில் பிரிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரு பிரிட்ஜ். அவர் பேர் நம்ம பிரிட்ஜ். 1935 பிரிச்சாரு. பிரிட்ஜர் அப்படி பேர் வச்சு இது எங்க கொடுப்பாங்கன்னா டேபிளுக்கு மேல இங்க இருக்கு. சரிங்களா? இது மாதிரி இந்த பேசிக்கலாக போகிறவங்களுக்கு இதில் இருக்கிறதா உணவு தயாரித்து கொடுப்பாங்க. இதில் வந்து எனர்ஜி ராக்கெட்டில் போகிறவங்களுக்கு. ஏன்னா இது வந்து வைட்டமின் அதிகமாக இருக்குது, புரதம் கார்போஹைட்ரேட் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால அது வந்து டேப்லெட்டாக மாற்றி வச்சுருப்பாங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு டேப்லெட் மட்டும்தான். அதே எல்லாமே இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான 64 கலோரி அது வந்து பசி ஆகாது. நீ புள்ளியிருப்பு விசிட் மேலே போயிட்டு உங்கள் உடம்புலேயே வேலை செய்யாது. அதனால தான் இந்த பாசி பிரிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் பழைய புக்கில் இருக்கும். 1935 பிரிச்சு ஒரு பேர் பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அட்டை இருக்கிற மாதிரி இந்த அட்டை என்ன சார் பார்த்தீங்கன்னா கவனிங்க. ப்ளூ கிரீன் ஆல்கேட்வாங்க அல்லது சைனோபைட் அப்படின்வாங்க. 2 எடுத்துக்கலாம். சைனோபைசி ஆர் நீலபசுவாசி. இது உதாரணம் பார்த்தீங்கன்னா நீலபசுவாசி உதாரணம் ஆசிலட்டோரியா. இதுங்க அது இது நினைக்கிறேன் ஆசிலட்டோரியா. ஸோ இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் டைப் பைகோசைனில் இருக்கும். இது சேர்க்கக்கூடிய உணவு அதாவது ரிசர்வ் ஃபுட் பார்த்தீங்கன்னா சைனோபைசியன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபுட் இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இதுக்கு எக்ஸாம்பிள் பிளான்ல போனா பாசி நல்லா கெட்டியா இருக்குதா அதாவது ஸ்டார்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் எது ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று சொல்லி இது வந்து உணவு தயாரிக்கிறாங்க மக்களுக்கு ஓகே இந்த ஸ்டார்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழ் அழகா சொல்லுவாங்க கலசம் அப்படின்வாங்க. சரி ஸ்டார்ட்ல இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மாவுமாக இருக்கக்கூடிய அந்த உணவு பொருள் பேர் ஸ்டார்ட் அப்படின்வாங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா கலசம் அப்படின்ற ஒரு இலையை சேர்த்துக்கிறாங்க. ஸோ கலசம்னாலே ஸ்டார்ட் தான். ஸோ கலசம் சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதை மைண்ட் வச்சுக்கணும். ஓகே கலசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி முதல்ல பார்த்தோம் கிரீன் ஆல்கே பார்த்தோம் அடுத்து கிரீன் ஆல்கே பார்த்தோம் அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆல்கே பார்த்தோம் லாஸ்ட் ஒன் ரெண்டாவது கேள்வி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோட்டோபைசி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பாலிசை போனியா அப்படின்னா நம்மளால பாலிசை போனியா அப்படின்னாங்க. இதில் டிஃபரெண்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோ எரித்ரி. எரித்ரிங்கிற வார்த்தை வந்தாலே எந்த கலர் எரிக்கும் சிவப்பு கலர் எரிக்கும். அதை வந்து மைண்ட் வச்சுக்கணும். அப்புறம் எடுத்தாங்க ஓகே இது தரத்துக்கு உணவு பேர் பார்த்தீங்கன்னா குளோரிடியம் ஸ்டார்ஸ் அப்படின்வாங்க. குளோரிடியம் ஸ்டார்ஸ் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வகுப்புக்கும் அந்த பிக்சர்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பார்க்க நல்லா இருக்கும். இப்போ நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியல பல இருந்துருக்கலாம் நீங்கள் இருக்கு பாருங்க இருக்குது கீழே இருக்கு பாருங்க. ஆசிரியர் இதுதான் பங்கு இது லேண்டரி ஆடு இது பாலிசி பங்கு அதுக்கு உயிர் இருக்கு. அதாவது இந்த ஆசிரியர் முன்னாடி படிக்கிற இது ப்ளூ கிரீன் ஆல்கே ஓகேங்களா. இந்த பிராமினமோஸ் கிரீன் ஆல்கே அதே மாதிரி இந்த லாமினேரியா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எரித்ரி அப்படிங்கிற ஒரு பெருமாள் நான் பார்த்துருக்கேன். ஓகே நம்ம அடுத்து பார்த்துக்கிற அப்படின்னா பாசியோடைய புரோட்டோம் பார்க்குறோம். அதாவது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஆல்கே அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உணவு பயன்படும். ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு இருக்கும் உணவு. எந்த நாடுகள் வந்து ஜப்பான் இங்கிலாந்து இந்தியா இந்த நாடுகளில் ஆல்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டாக பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்வா அப்படின்ற ஒரு அல்வா இந்தியாவில் அல்வா இருக்கு. அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த எல்லா உதாரணங்களும் எந்தெந்த இயக்கத்தை செய்யணும் அப்படின்றத வாருங்கள். பாடத்தலைப்பு ஃபோர்ஸஸ் அண்ட் பார்க்கலாம். என்ன சார் முக்கியமான செய்யணும் நிறைய கதைகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய 6வது மாணவன் ஒரு எவ்வளவுக்கு இந்த பாடத்தை புரிஞ்சுக்கணும் அந்த இறங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையான இடத்த மட்டும் வெயிட் பண்ணாலே நமக்கு போதுமான நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு வச்சிருக்கோம். ஸோ நம்ம சொல்ல கொடுத்துருவாங்க. ஸோ அங்கிருந்து தான் நமக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 18 கையில் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் தனது நிலையை மாற்றுவதை அதாவது ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா எடுத்த வரையில் ஒரு ஓய்வு நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓய்வு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு இயக்கத்துக்கு மாறப்ப ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் இங்கிருந்து அங்கே அந்த பொருள் செய்யுது. இதுதான் அவங்க சொல்றாங்க. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வதை மாற்றிக்கவே இல்லை அப்படியே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் நிலையம். சரிங்களா? மாற்றிக்கிச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒழுங்கற்ற பொருளின் ஈர்ப்பு மையம் காணல். முதலில் ஏ என்ற புள்ளியை எழுதியுள்ளேன். அதிலே கைத்தை கட்டி ஒரு கோடு வரைந்தேன். கைத்தின் மேல் கோடு வரைந்தேன். அடுத்ததாக பி என்ற புள்ளியின் மீது வைத்து
அதில் ஒரு கோடு வரைந்தேன். சி என்ற புள்ளியில் கோடு வைத்து அதன் மீது ஒரு கோடு வரைந்தேன். 3 கோடுகளும் இவ்வாறு 3 கோடுகளும் சந்திக்கும் புள்ளி இதன் ஒழுங்கற்ற வடிவமுள்ள ஈர்ப்பு மையம். பொருளின் ஈர்ப்பு மையம். அவ்வளோதான். என் பெயர் தனன்யா, 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். வேர் 2 வகைப்படும். ஆணிவேர், சல்லிவேர். தொகுப்பு: ஒரு வித்திலை தாவரம் உடையது. இணை அமைப்பு நரம்புகள் உடையது. புல் வகை தாவரங்கள் காணப்படுகிறது. என்ன சொல்கிறோம்னா, நான் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் தோழிகளாம் படித்தது அது வேறது. அப்போது ஒரு காலகட்டம் அது வேறுன்னு. இப்போ எங்கள் குழந்தைக்கு படிக்கிறாங்கன்னா இந்த ஸ்கூலில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஆனால் ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு ஊர், ஆனால் நல்ல முறையாக வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இடைவெளியில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து 5ஆம் முட்டு தான் இருந்துச்சுங்க. இவங்கெல்லாம் வந்தது 8ஆம் முட்டு எனக்கு கட்டி கொடுத்தாங்க எங்கள் குழந்தைகளுக்கு. எல்லா டீச்சருமே பரவாயில்லைங்க. படிக்காத குழந்தைங்க கூட படிக்க வச்சாங்க. படிப்பு வந்துச்சு, மார்க்கில் எடுத்தாங்க, நல்ல முறையாக சொல்லி கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எடைப்பட்டிக்கு வந்து இவங்க மூலம் எங்கள் குழந்தைக்கு நல்லா படித்தாங்க, நல்ல முறையாக ஒரு சொல்லி கொடுத்தாங்க. பரவாயில்லைங்க. அவ்வளோதாங்க. சாமோனிகா. நான் 2024-2025ஆம் ஆண்டு ஊராட்சியுடைய நடுநிலை பள்ளியில் பயின்று வந்தேன். அப்பொழுது கணினி ஆய்வகத்தில் வேர்ட், பெயிண்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் ஆகியவற்றை மற்றும் தட்டச்சு முறையினை நான் சிறப்பாக கற்றுக்கொண்டேன். இதன் மூலம் நான் என்னுடைய ஆய்வு கட்டுரைகளை நானே தட்டச்சு முறையில் அடித்தேன். அறிவியல் இயக்கத்தின் மூலம் நான் கேஎஸ்ஆர் நேரு மெமோரியல் கல்லூரியில் கலந்து கொண்டு புதிய அனுபவங்களை எனக்கு இந்த கல்லூரிகள் வந்து எனக்கு தந்தது. நான் எங்கும் வீட்டை விட்டு நான் வெளியே சென்றதில்லை. இதுதான் நான் முதல் முறையாக மாநில அளவில் கலந்து கொண்ட நிகழ்வு ஆகும். எனக்கு இது மிகவும் பிடித்தது. இது எனக்கு புதிய புதிய அனுபவங்களை எனக்கு தந்தது. நன்றி. சிஎஸ்ஐஆர் நடத்திய மாநில அளவிலான போட்டியில் ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டு மாநில அளவில் முதலிடம் பெற்றேன். இதற்காக 5000 ரூபாய் ரொக்கப்பணம் பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் லக்ஷிதா. நான் இடையப்பட்டி பள்ளியில் படிக்கிறேன். இடையப்பட்டி பள்ளி அரசு பள்ளியில் கற்றல் சூழல் சிறப்பாக உள்ளது. நவீன தொழில்நுட்ப யுத்திகள் மூலம் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. ஆசிரியர் நடராஜன் கணினி மற்றும் அறிவியல் வகுப்பறை மாணவர்களின் ஆர்வம் தூண்டும் வகையில் அமைந்துள்ளது. கம்ப்யூட்டரில் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு செயல்பாடு மூலம் அனைவரும் பயனடைகின்றனர். அறிவியல் பாடம் ஸ்மார்ட் போர்டிலும் கணினி ஆய்வகத்தின் மூலமும் மற்றும் ப்ரொஜெக்டர் திரையிலும் படங்கள் காட்டி நடத்தப்படுவது மிகச்சிறப்பு. இப்பள்ளி அனைத்து வகை கலை இலக்கிய போட்டிகளுக்கும் ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி மிகச் சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. கல்வி சுற்றுலா மூலம் தொலைதூர பகுதிகளை காண்பித்து மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கற்றலில் சிறப்பு செய்கிறார்கள். நன்றி. வணக்கம். இடையப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவியின் பெற்றோர் பேசுகிறேன். இடையப்பட்டி பள்ளி அரசு பள்ளிகளில் கற்றுச்சூழல் சிறப்பாக உள்ளது. நவீன தொழில்நுட்ப யுத்திகள் மூலம் பாடங்கள் நன்றாக நடத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர் திரு நடராஜர் அவர்களின் கணினி மற்றும் அறிவியல் வகுப்பறையில் மாணவர்கள் ஆர்வத்தூட்டும் வகையில் அமைந்துள்ளது. கம்ப்யூட்டர், தமிழ் மற்றும் ஆங்கில டச்சு செயல்பாடு மூலம் அனைவரும் பயனடைந்து வருகிறார்கள். அறிவியல் பாடம் ஸ்மார்ட் போர்டில் கணினி ஆய்வகத்தின் மூலம் மற்றும் ப்ரொஜெக்டர் திரையில் படங்கள் காட்டி நடத்தப்பட்டு மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. இப்பள்ளியில் அனைத்து வகையான கலை கல்லூரி போட்டிகளுக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி மிகவும்
சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கல்வி சுற்றுலா மூலம் தொலைதூர பகுதிகளில் அழைத்து சென்று காண்பித்து மாணவர்களை மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கற்றல் சிறப்பாக உள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் மிகவும் நன்றாக படித்து மற்றும் பள்ளிகளுக்கு சென்று அனைவருக்கும் வணக்கம். கொள்ளடம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இடையப்பட்டியில் கடந்த 16 வருடங்களுக்கு மேலாக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றுபவர் திரு மா நடராஜன் அவர்கள். அவருடைய அறிவியல் மற்றும் கணினி வகுப்புகளை மாணவர்களுக்கு கௌரவ விதமாகவும் மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் அமைந்திருப்பது தனி சிறப்பு. அவர் தனது அறிவியல் பாடங்களை ஸ்மார்ட் போர்டு, கணினி ஆய்வகம் மற்றும் ப்ரொஜெக்டர் திரையில் பாடங்களை படங்களாக காட்டி மாணவர்களை கவர்வது அதிக கவனம் உள்ளதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் மாநாட்டில் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை படைத்து வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெறுவது அவருடைய பணிகளில் மிகவும் சிறப்பானதொன்றாகும். இப்படிப்பட்ட ஆசிரியரை எங்களுடைய பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பெறுவதில் ஆசிரியர்களாகிய நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.